நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ரயில்வே கேட்டில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பணிக்கு செல்லவும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாகனத்திலும் நடைபயணமாகவும் பயணம் செய்கின்றனர். இந்த இடத்தில் சரிவர கேட் கடக்க முடியாமல் விபத்துகள் நடப்பதாகவும், கை கால் அடிபட்டு எலும்பு முறிவு, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் என விபத்துக்குள்ளாக சிக்கி அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த ரயில்வே கேட் பகுதியில் இருப்பதால் வாகனம் தடுமாறி விபத்து ஏற்பட்டு எலும்பு முறிவு மற்றும் பல்வேறு விபத்துகள் தினசரி நடைபெற்று வருவதாகவும், ரயில்வே நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் ரயில்வே நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர் தணிகாச்சலம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கஞ்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் கயார் ஏழுமலை, மறைமலை நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக ரயில்வே கேட் அமைந்துள்ள இடத்தில் பொதுமக்கள் ரயில்வே கேட்டை பொதுமக்கள் எளிய முறையில் கடக்க விபத்து ஏற்படாத வண்ணம் சரி செய்ய வேண்டும் எனவும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சண்முகம், மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் செந்தில்நாத் கமலக்கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் கைரம்பேடு தேவராஜ், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி, மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன், உள்ளாட்சி, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைத்து தரக்கோரியும், கேட் எண் LG 45 சாமியார் கேட் அப்பகுதியிலும் மேம்பாலம் அமைத்து தரக்கோரியும், LG 46 மாமரத்துக்கு கேட் என எண் LG 48 திருச்செந்தேரி கேட் மேம்பாலத்தை தரக்கோரியும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் எங்களுடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி பாட்டாளி மக்களுடைய தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் பாட்டாளி சார்பிலே காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட்டிலே 44 LC 44 அந்த பகுதியில் இருக்கிற சாலை மிக மோசமாக இருக்கிறது. அதை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். பாட்டாளி கோரிக்கை வைத்தோம். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை வைத்து அந்த பகுதியில் அந்த சாலையை சீர் செய்யாதாலே இந்த பகுதியில் கடக்கிற வாகனங்களில் செல்லுகிற, குறிப்பாக இருசக்கர வாகனம் செல்லுபவர்கள் கீழே விழுவதும், எலும்பு முறிவு ஏற்படுவதும், கைகால் உடைவதும், பள்ளி குழந்தைகள் சென்று தடுத்து விழுந்து கீழே விழுவதுமான சோகங்கள் தினமும் நடந்து வருகிறது. அதை கண்டு கொள்ளாத இந்த ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் பாட்டாளிகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அரசாங்கம் இந்த ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வது, உடனடியாக அந்த பாதையை சரி செய்து கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு வார காலம் இதே நீடித்தால் உடனே கண்டிப்பாக ஒரு வாரம் கழித்து நாங்கள் பாட்டாளி சார்பில் ரயில் மறியலை செய்ய இருக்கிறோம் என்ற எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த பல்வேறு ரயில்வே மேம்பாலங்கள் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்குது. ஏற்கனவே 2008 அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெருமாள் கோயில் LC 47 மேம்பாலத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடி இப்போ தான் ஒரு பக்கம் தந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தையும் விரைவாக திறக்க வேண்டும் தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த ரயில் நிர்வாகங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்த பகுதியில் வளர்ந்து வந்த பகுதி, இந்த பகுதியில் ஏராளமான ரயில்வே கேட்டுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கேட் நம்பர் 42 தைலாவரம் கேட்டு, அதுக்கான நிறைய குடியிருப்பு இருக்குது. அங்கேருந்து மேலே மாடம்பாக்கம் அந்த பகுதியில் குத்தம்பாக்கம் போகிறதுக்கு வழி அந்த பக்கம் இருக்குது, புத்தனூர்லாம் போகிறதுக்கு. அதை உடனடியாக அந்த இடத்துல ரயில்வே பாலம் அமைக்க வேண்டும். அதே போன்று ஆட்டுப்பண்ணை பொத்தேரி, அதில் எக்கச்சக்கமான கூட்ட நெரிசல், வாகன நெரிசல்.
எனவே அந்த இடத்துல உடனடியாக ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும். அதேபோல் 44 இங்கே இருக்கிற காட்டாங்குளத்தூர் கேட்லேயும் அதிகமான கூட்டம் போகுது. இதற்கு ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிற உரகடம் அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு போகிறதுக்கு பயன்படுத்துகிற LC 45 அந்த சாமியார் கேட் அதுக்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும். அதுக்கான 46 மாமரத்து கேட்டு அதுலேயும் நிறைய கூட்டம் மக்கள் அதிகமாக நெரிசல் இருக்குது. அங்கேயும் ஒரு ரயில்வே பாலம் அமைக்க வேண்டும். அதே போன்று அதை தொடர்ந்து 48 திருத்தேரி கேட்டுக்குது. அங்கே அதிகமான குடியிருப்பு ஆகிடுச்சு. அங்கேயும் இந்த உடனடியாக தரைப்பாலம் சின்ன உள்பாலம் அமைக்கணும். அதை அடுத்து 49 செட்டிமுடியம் அந்த இடத்துல உயர்மட்ட மேம்பாலம் போடணும். இப்படி எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து சொல்லி வரோம். ஏற்கனவே 2018 இந்த ரயில்வே நிர்வாகத்தில் தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அதற்கான துண்டறிக்கைகள்லாம் அனுப்பிச்சோம். அதற்கு இதுவும் விடிவு காணாமல் இருக்குது. உடனடியாக இந்த பகுதியெல்லாம் மேம்பாலமோ அல்லது உயர்மட்ட மேம்பாலமோ அல்லது தரை உள்பாலமோ அமைத்து கொடுத்து இந்த பகுதியில் வளர்ந்து வருகிற நகரப்பகுதியாக பரிணமித்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இதெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் பாட்டாளி கேட்டுக் கொடுக்கிறோம்.